பற்றி பார்த்தலாம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரீட் தான். நம்ம ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் டாப்பில் இருந்திருக்கும். முன்னாடி பழைய கைங்க இவங்க பொமரேனியன்னு சொல்லுவாங்க. பொமரேனியன் குட்டியிலேருந்தே எப்படின்னா எல்லாத்துக்குமே கத்தி கத்தி கேட்பாங்க. பார்க் பண்ணி பண்ணி பழக்கம் இருக்கும். நம்ம அதை சின்ன வயசுலேயே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா பெருசாகும்போது அந்த இஷ்யூ இருக்காது. பார்க் பண்ணும்போது நம்ம ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. பார்க் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எல்லாமே குலைச்சி கேட்பாங்க. நம்ம அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலன்னா அந்த பழக்கம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். பொமரேனியன் நம்மளுக்கு நல்ல டாய் ப்ரீட் தான். நல்ல ஃப்ரெண்ட்லியாக கம்பேனியனாக இருப்பாங்க. அந்த டைம்லலாம் சர்க்கஸ்க்குலாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். பொமரேனியன்ஸ் அந்த ரிங்குள்ள குதிக்கிறது, ரோல் பண்ணுறது, 2 காலில் நடக்கிறது, அதெல்லாம். இவ லாங் ஹேர் டேஷன். ஸோ அவளுக்கு நல்ல ஹேர் இங்கே நெக் டெய்ல் ரீஜன் எல்லாமே லாங்காக இருக்கும். நார்மலாக இங்கே கிடைக்கிற டேஷன் வந்து அப்படியே ஃப்ளாட் கோட்டாக இருப்பாங்க. அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா லாங்காக ஹேரே இருக்காது, லைக் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இவன் வந்து லாங் ஹேர். இவங்க ப்ரீட் வந்து கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது. இவங்களை கேரி பண்ணுறது வந்துட்டு கை வச்சு தூக்குறது. இப்போ நம்ம மற்ற ஷிட்ஸு அந்த குட்டி பிரீட்ஸ் எல்லாம் இப்போ தூக்குறோம்ல, கையில மட்டும் அந்த மாதிரி தூக்கக்கூடாது. இவங்க பாடி லாங்கா இருக்கனால இப்படி தூக்காம இப்படி பிடிச்சி இடுப்புலையும் கீழே ஒரு கை வச்சு இப்படி தூக்கும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு பாதி weight தான் இங்கே இருக்குது, மிச்சம் ஃபுல்லாக இங்கே இருக்கும்போது இப்படியே தூக்கணும்னா அவங்களுக்கு ஸ்பைன் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அடியிலையும் ஒரு கை வச்சு இப்படி தான் தூக்கணும். நீங்கள் கிட்ஸ் வந்துட்டு டாக் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீட்ஸ் நீங்கள் பொமரேனியன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். டேஷன்ஸ் தான் மோஸ்ட்டாக இந்த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் டாக்ஸில் எல்லாத்துலேயும் டேஷன் தான் இருப்பாங்க. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கம்மி. அதுவும் மோஸ்ட்டாக சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். குவி, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோம். கையில் 2 டாக்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஜெர்மன் ப்ரீட்ஸை பற்றி பார்த்தலாம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரீட் தான். நம்ம ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் டாப்பில் இருந்திருக்கும். முன்னாடி பழைய கைங்க இவங்க பொமரேனியன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு திரும்ப இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து மற்ற நிறைய ப்ரீட்ஸ் பேன் ஆனதுனால இந்தமாதிரி நம்ம ஓல்டன் ப்ரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்ப கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நம்ம இந்த ப்ரீட்ஸை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். நான் பொமரேனியன் வந்து ஒயிட்டில் தான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இது கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், பொமரேனியன்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. முன்னாடி நம்ம படத்துல எல்லாம் பார்த்தாலே ஒயிட் கலர் பொமரேனியன் தான் வரும். ஸ்டாண்டர்டா டாக்னு மூவில வந்தாலே பொமரேனியன். இந்த அம்மன் படம், எந்த பங்களா வீட்டு நாய் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஃபுல் பிளாக் இருக்குது. இது இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் வரும். பிஸ்கெட் கலரில் சாக்லேட் கலர் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை கலர் இருக்குது. ப்ரௌன், பிளாக், ஒயிட் 3 மிக்ஸ் ஆகி வரும். இந்த ப்ரௌனே வந்துட்டு ஃபுல்லாக இருக்க மாதிரியும் இருக்குது. பொமரேனியனில் தான் உள்ளதுலேயே அதிக நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா கலர்லேயும் ப்ளூ பொமரேனியன் கூட இருக்குது. ஸோ எல்லா இதுவுமே வரும். அது போக இப்போலாம் வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் கலர் பண்ணுற மாதிரி டாக்ஸுக்கும் கலரும் பண்ணுறாங்க. ஓ, இப்போ கலர்ஸ்னால் இது எங்கே கலரிங் நீங்களே வீட்டில் பண்ணுற மாதிரியா இல்லை எங்கேயாவது போய் எடுத்துட்டு? டாக்ஸ்க்கு தனியாக ஸ்பெஷல் ஹேர் கலர்ஸ் இருக்குது. அது ஒரு சில ஸ்பாலெல்லாம் இப்போ பண்ணுறாங்க. ஃபுல் பாடி கலர்னாலும் பண்ணலாம், இல்லை கட் பண்ணிட்டு டிஃப்ரெண்டாக தான் பண்ணணும். வெறும் ஓகே டெய்லில் அது பொமரேனியனுக்கு வந்துட்டு டெய்ல் தான் முக்கியமான இது. டெய்ல்ஸ் வந்துட்டு ரொம்ப புஷியாக அப்படி பால் மாதிரி இருக்கும். ஓகே, அதை மட்டும் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். பொமரேனியன் நான் நிறைய வீட்டில் நான் பார்க்கும்போது எடுத்துனே சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் ரொம்ப. ஸோ நான் இது 2ம் பார்க்குறேன், வந்ததும் சைலண்ட்டாகவே இருக்குது. ஸோ இது இப்படி அதுவும் வளர்ப்பு பொறுத்து தான் இருக்குது. நம்ம பொமரேனியன் குட்டியிலேருந்தே எப்படின்னா எல்லாத்துக்குமே கத்தி கத்தி கேட்பாங்க. பார்க் பண்ணி பண்ணி பழக்கம் இருக்கும். நம்ம அதை சின்ன வயசுலேயே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா பெருசாகும்போது அந்த இஷ்யூ இருக்காது. பார்க் பண்ணும்போது நம்ம ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. பார்க் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எல்லாமே குலைச்சி கேட்பாங்க. நம்ம அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலன்னா அந்த பழக்கம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இதோட ஹிஸ்ட்ரி எப்படி? இது எதுலேருந்து இருந்தது? இதுவும் ஜெர்மன் ப்ரீட் தான். பொமரேனியான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ப்ரீட் பண்ணி கொண்டு வந்தனால தான் பொமரேனியன் அப்படின்னு பேர். ஓகே. இது வந்துட்டு பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி தான். அவங்களும் இந்த பீகிள் அந்த மாதிரி, அப்புறம் டேஷன்ட்டு கூட அவங்க தான் வந்து பாப்புலரைஸ் பண்ணாங்க. குயின் விக்டோரியா வச்சுருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகி இதுலேயே சைஸஸ் எல்லாமும் இருக்குது. சின்ன பொமரேனியன் இருக்குது, ஸ்பிட்ஸ் வெரைட்டியில் தான் இது வரும். இப்போ மினியேச்சர் பொமரேனியனும் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரீட்ஸ் வந்துட்டு நார்மல் 10 to 13 kgs இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன பொமரேனியன்லாம் ஒரு 7 kgs வரைக்கும் தான் வரும்.
இது வந்து ஒரு டாய் பிரீட் மாதிரி தான். இது ஒரு நல்ல பெரிய கடிக்கிறது டாய் இந்த மாதிரிலாம். பிரீட் வெறும் கம்பேனியன்ஷிப் மட்டும்தான். ஏர்லியாக பார்க்கும்போது ஹண்டிங்க்கு இருந்தது. எப்படின்னா அவங்க சாஃப்ட் மவுத் ஹண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. டேஷண்டு, பொமரேனியன் எல்லாமே அதே மாதிரி தான். நம்ம பேர்டு ஏதாவது ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா பல்லு படாமல் மெதுவாக கவ்வி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அதுவும் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு ஏரியாவில் காட்டுற பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இவங்க ஓடி போய் அதை கிளப்பி விட்ருவாங்க. மேலே பறக்கும்போது நம்ம ஷூட் பண்ணலாம். ஸோ அதை பல்லு படாமல் திரும்ப கவ்வி கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ரீட் பண்ணது. டேஷன்ஸ் வந்துட்டு பரோக்குள்ளே போய் ரேபிட்ஸு, ரேட் எல்லாத்தையும் வெளியில் விரட்டிட்டு வந்துடும். அதை வந்துட்டு ஹண்ட் பண்ணி அதுவும் அதே மாதிரி சாஃப்ட் மவுத்து பண்ணுவாங்க. பல்லே படாமல் மெதுவாக கவ்வி கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க ரொம்ப குட்டியா இருக்காங்கல்ல. ஆமாம், Height டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஹைட் இவ்வளோ தான் இருக்கும். இப்போ 1.5-2 ஃபீட் லென்த் இருக்காங்க அப்படின்னா ஒரு அடி தான் ஹைட் இருக்கும். அதுக்கு மேலே போகாது. ஓகே. சின்னதாக அந்த பரோ பண்ணுங்கிறக்காகவே ப்ரீட் பண்ண டாக்ஸ் இது. ஃப்ரண்ட் பாஸ்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பயங்கரமாக தோண்டுவாங்க அந்த ப்ரீட்ஸ். நீங்கள் ஒரு சின்ன புலி எதாவது எலி இருக்க இடம் அப்படி காமிச்சு விட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக பறித்து உள்ளே போயிடுவாங்க. இப்போ நல்ல இந்த ஃப்ரண்ட் பாஸ் மட்டும் நல்லா தடியாக இருக்கும். ஓகே. இந்த பொமரேனியன் பற்றி வேற ஏதாவது சொல்லுங்க. இதோட ஸ்கில் எல்லாம் எப்படி? பொமரேனியன் நம்மளுக்கு நல்ல டாய் ப்ரீட் தான். நல்ல ஃப்ரெண்ட்லியாக கம்பேனியனாக இருப்பாங்க. அந்த கொஞ்சம் டைம்லலாம் சர்க்கஸ்க்குலாம் நிறைய நீங்க பார்க்கலாம். பொமரேனியன்ஸ் அந்த ரிங்குள்ள குதிக்கிறது, ஆமாம் ஆமாம், ரோல் பண்றது, 2 காலில் நடப்பாங்க. நடக்கிறது, அதெல்லாம். இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். அந்த ஒரு காலை தூக்கி வச்சுட்டு பின் கால்லே அப்படியே நடந்து வரதுல ரொம்ப இதை ட்ரெயின் experts பண்றது அவங்க. ஈஸியா? ஆமா. நம்ம நார்மலாக இது கட்டி போடாமல் மற்றவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண விட்டு வீக்லி ஒன்ஸ் வச்சு குட்டியிலேருந்தே பீப்புள்கிட்ட மற்ற டாக்ஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ண விட்டோம்னா நார்மலாக இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வெளியில் பழக்கி விட்டோம்னா அந்த அக்ரெசிவ்னஸ்லாம் வராது. இது எந்த வெதர் கண்டிஷன்ல இருக்கும்? நம்ம ஊருக்கு ரொம்ப அடாப்ட் ஆன ப்ரீட் தான் இது. இவங்களும் ஆக்சுவலாக கொஞ்சம் கோல்டு கிளைமேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நிறைய முடி இருக்கும். ஆனால் இப்போ வர பொமரேனியன் எல்லாமே நம்ம ஊருக்கு நல்ல ரொம்ப வருஷமாக இருக்கனால நல்லா அடாப்ட் ஆகிட்டாங்க. இப்போ இவளுக்கு ஃபுல்லா இவங்க பேரண்ட் வந்து ஆக்ஷன்ஸ்லேயே பேசி இவளை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவளுக்கு காது கேட்காது அப்படின்னால ஆக்ஷன்ஸ்லேயே இவ புரிஞ்சுப்பா. அப்புறம் ஏதாவது வேணும்னா அந்த இடத்துல போய் கத்துறது, இல்லை அங்கே போய் நின்று சுத்துறது, அந்த மாதிரி இதில் அவ என்ன கேட்குறா அப்படின்ட்டு அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆயிரும். ஓகே. இவ பேரு குக்கி. இவன் பேரு இவ பேர் வந்து பொம்மேஸ்வரி. புவனேஸ்வரியா? பொம்மேஸ்வரியா? ஓகே ஓகே. பொமரேனியன்னால. ஓகே. இவங்க இதோட பிரைஸ் எவ்வளவு வந்து ஸ்டார்ட் ஆகுது? இவங்க ரொம்ப சீப்பான ப்ரீட் தான். 4,000 to 7,000. ஓகே. 4,000 இருந்து 3,500லேருந்தே ஃபீமேல் பப்பீஸ் கிடைக்கும். ஓகே. மேக்ஸிமம் 7,000 8,000 வரைக்கும் நல்ல ப்ரீட்ஸ் கிடைக்கும். ஓகே. இவங்களோட மந்த்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ ஆகும்? மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸ்பாக்கு கூட நம்ம ரொம்ப கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஹேர் ஃபால் இருக்குது அப்படிங்கும்போது ட்ரிம் பண்ணலாம் சம்மரில். ஸோ இயர்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணால் போதும். குளிப்பாட்டுறது மட்டும் நம்ம ஒரு 3 months ஒன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுவும் கம்மி தான். மற்றபடி டயட்டும் மற்ற டாக்ஸு கொடுக்குற அதே டயட் தான். பெருசாக எக்ஸ்பென்சிவாக எதுவும் வராது. இவங்களே நல்லா க்ரூம் பண்ணி நீட்டாக வச்சுப்பாங்க இந்த ப்ரீட்ஸ் யூஸ்வலாகவே. இப்போ டேஷ் அண்ட் இவளும் சரி, இவங்க 2 பேரும் சரி, அவ்வளோ சீக்கிரம் நாட்ஸ் வராது. டெய்ல் எல்லாமே நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டு பேசிக் க்ரூமிங் பண்ணி விட்டால் போதும். இவங்களே நீட்டாக வச்சுப்பாங்க. ஓகே. இவங்க ஃபேவரட்டாக ஃபுட்டு என்ன விரும்பி சாப்பிடுவாங்க? இவங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல்லி ஃபுட்ஸ். ஆமாம், ஸ்மெல்லியாக இருக்க ஃபுட்ஸ் எதுனாலுமே டேஷன்ட்டும் சரி பொமரேனியனும் சரி கொஞ்சம் அவங்க இந்த பரோ ரேபிட் ஸ்மெல், ரேட் ஸ்மெல்லுக்குலாம் ரொம்ப பழகினனால ஏதாவது ஸ்மெல்லியாக இருக்குது எக்ஸு, சிக்கன் ஃபீட் அந்த மாதிரி ஸ்மெல்லி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இவங்க செய்கிற வாழுத்தனம் இதெல்லாம் எப்படி? இவங்க கொஞ்சம் நாய்ஸி வாழ்த்தனமாக இருக்கும். ஓகே. ரொம்ப கத்தி இது பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பீப்புள்கிட்ட ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நிற்கவே மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, மேலே குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவெல்லாம் இப்போ இப்படி உட்கார்ந்துருக்கானாலே அது பெரிய விஷயம். இல்லைன்னா அவளா செட்டில் ஆறக்கே ஒரு 20 minutes ஆகும். அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருப்பா, சுற்றிக்கிட்டே போயிட்டு அவளா டயர்டாகி உட்கார்ந்தாதான் உட்காருவா. இவங்களும் அப்படிதான். இவங்களும் இங்கே அங்கே டப்புன்னு ஜூமிஸ் வந்துடும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்லாம் என்ன மாதிரி ஃபுட் நீங்கள் கொடுக்குறீங்க? அதுக்கு நார்மல் சிக்கன் ஸ்கின் கொடுக்கலாம், சிக்கன் லிவர் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆர்கன் மீட் வந்துட்டு வாரம் 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம். மற்ற நாள் வந்துட்டு ரெகுலர் மீட்டு இல்லை ஃபிஷ்ஷு கொடுக்கலாம். பீஃப் போன் மேரோ
பீஃப் போன் மேரோ அது நல்ல கீ மாதிரி இருக்கும். ஸோ அதை பாயில் பண்ணி உள்ளே இருக்க மேரோ மட்டும் எடுத்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இவங்க அதிகம் சாப்பிடக்கூடியவங்களா? போட்டுட்டே இருந்தா சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஆள். ஆமாம், கொஞ்சம் appetite இருக்கும். இந்த ரொம்ப டேஷன்லாம் ஓவர் ஈட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், போதும்னா போதும் அவ்வளோதான் ஆமா. சாப்பிடுவாங்க. டேஷன்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒபீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவாங்க. ஆனா ஜங்க் ஃபுட் திடீர்னு ஆமா அவள ஒபிஸ் ஆயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே விரதம் இருக்க மாதிரி சாப்பிடவே வெயிட் லாஸ் மாட்டா. அவங்களே அவளே பண்ணிப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணிப்பா. ரொம்ப குண்டா இருக்கான்னு அவளுக்கே தெரிஞ்சதுன்னா ஒரு 2-3 டேஸ் சாப்பிட மாட்டா. சுத்தமா ஃபுட்டே எடுக்க மாட்டா. அப்புறம் அவளா ஒல்லி ஆயிருவா. ஓகே. இப்போ ஒல்லி ஸ்டேஜில் இருக்கு. இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி குண்டா இருந்தா, இப்போ ஆமா. கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டா. அதுவும் ஹேர் கட்லாம் பண்ணனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. இல்லைன்னா இவ லாங் ஹேர் டேஷண்ட். ஸோ அவளுக்கு நல்ல ஹேர் இங்க நெக் டெய்ல் ரீஜன் எல்லாமே லாங்கா இருக்கும். இங்க நார்மலா இங்க கிடைக்கிற டேஷன் வந்து அப்படியே ஃபிளாட் கோட்டா இருப்பாங்க. அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் நீங்க பார்த்திருப்பீங்க. நல்லா லாங்கா ஹேரே இருக்காது. லைக் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். இவன் வந்து லாங் ஹேர். இவங்க breed வந்து கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட பொமேரியன் இதுவும் டாச்சன் இது ரெண்டுமே ஒரே breed. ஒரே கண்ட்ரியிலேருந்து ஒரே டைப் ஆஃப் ப்ரீட்ஸ் தான். இவங்க வந்துட்டு ப்ராப்பர் ஜெர்மன் ப்ரீடாகவே மெயின்டைன் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு பிரிட்டிஷ் இதை விட பொமரேனியன் வந்துட்டு கொஞ்சம் பிரிட்டன் சைட் போயிட்டாங்க. பட் இவங்க டேஷண்ட் வந்து ஜெர்மன் கிங்ஸே வந்துட்டு வச்சுருந்தனால கைசர் வில்லியம் அப்படின்னு ஒரு கிங்லாம் இருக்கார். அவர் தான் வந்துட்டு டேஷண்ட்டை ரொம்ப பாப்புலேட் பண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க. வேர்ல்டு வார் 1 டைமில் தான் இவங்களுக்கு அந்த பேர் மாற்றினதெல்லாம் கூட இருக்குது. மற்ற கண்ட்ரீஸில் டேஷன்னா ஜெர்மன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மற்ற கண்ட்ரியில் இருந்தனால அப்போ கொஞ்ச நாள் பேஜர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேஜர் ஹண்டிங்காக ப்ரீட் பண்ணனால பேஜர் டாக்னு சொல்லுவாங்க, வீனர் டாக்னு சொல்லுவாங்க, ஹாட் டாக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இவங்களுக்கு. ஆஸ்வர்ல்ட்லாம் நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம்ல போகோல. ஆமா ஆமா. அந்த கார்ட்டூன்ல எல்லாம் இவங்க தான் வருவாங்க. ஓகே. உங்களோட காதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீளமா. ஆமாம், இப்போ ஹேர் கட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இவ்வளோ நீட்டாக இருக்கும். அவளே காலில் இப்படி மேய்ச்சிக்கிற அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே. டெய்லாமும் டெய்லையும் கீழே இப்படி புஷியாக வரும். பாலையும் வந்துட்டு நல்ல நீட்டமாக இப்படி முடி வரும். ஸோ டேஷண்ட்க்கு வந்துட்டு லாங் ஹேர் வச்சுருக்கீங்கன்னா அதை மட்டும் அப்பப்போ ட்ரிம் பண்ண வேண்டி வரும். ஓகே. அது இயர்லி ட்வைஸ் பண்ணால் போதும். ஓகே. இவங்க ரொம்ப குட்டியா இருக்கனால ரொம்ப ஒபிஸானா இவங்களுக்கு அந்த நடக்கிறதுல பிரச்சனை வருமா? ஆமாம் ஆமாம். கால் இவ்வளோ தான் இருக்குன்றனால ரொம்ப குண்டானா வயிறு அடியில் தரையில் தேய்ச்சிட்டே வரும். ஸோ இப்போ அங்கெல்லாம் புண்ணாயிரும். இந்த ப்ரீடு ஒபீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். வெயிட் ஏறுது அப்படின்னு தெரிஞ்சாலே வெயிட் கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிவிட்டு Hip வெயிட் issues ஏறுதுன்னு தெரிஞ்சால் உடனே வெயிட் லாஸ் மாதிரி எதாவது பண்ணணும். டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாக்கிங் இந்த மாதிரி பண்ணணும். இது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகுது? லாங் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ரேர், அதனால 40-50,000 மேலே கூட போகும். ஓகே. நார்மல் டேஷன்னா 20க்குள்ளேயே கிடைக்கும். ஓகே. 15 to 20க்குள்ளே இருக்கும். ஸ்டார்டிங்கே 20ல இருந்து தான் வருது. ஆமாம். இவங்களை கேரி பண்றது வந்துட்டு கை வச்சு தூக்குறது. இப்போ நம்ம மற்ற ஷிட்ஸு அந்த குட்டி பிரீட்ஸ் எல்லாம் இப்போ தூக்குறோம்ல கையில மட்டும், அந்த மாதிரி தூக்கக்கூடாது. இவங்க இப்படி பாடி லாங்கா இருக்கனால இப்படி தூக்காம இப்படி பிடிச்சி இடுப்புலையும் கீழே ஒரு கை வச்சு இப்படி தூக்கணும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு பாதி வெயிட் தான் இங்கே இருக்குது, மிச்சம் ஃபுல்லாக இங்கே இருக்கும்போது இப்படியே தூக்கணும்னா அவங்களுக்கு ஸ்பைன் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அடியிலையும் ஒரு கை வச்சு இப்படி தான் தூக்கணும். இவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது சிக்கு வருதுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த நோய்? இந்த ஹிப் இஷ்யூஸ் தான் நிறைய வரும் அவங்களுக்கு. அந்த வெயிட்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டாங்கன்னா அந்த வயிறு தரையில தடுறது. ஏன்னா அவங்களுக்கு லெக் வந்து கொஞ்சம் தின்னா இருக்குல்ல, பாடி வெயிட் அவ்வளோ வெயிட் அவங்க லெக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லெண்டரா இருக்கனால அது பேர் பண்ணணும். அது அண்ட் ஹிப் இஷ்யூஸ் மெயினாக. ப்ரீதிங் இஷ்யூஸ் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன ஸ்னவுட்டுங்கும் போது லைட்டாக ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் கூட கொஞ்சம் வீசிங் மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. மற்றபடி நார்மல் இதுதான். இவங்களுக்கும் டெம்பரேச்சர் வந்து எப்படி ஏசியில் தான் வச்சுருக்கணுமா? ஃப்ளாட் கோட்டு எப்படி வேணால் இருப்பாங்க. நார்மல் நம்ம ஏசி இருக்கணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் இந்த ஹேரி பிரீட்ஸ் வந்துட்டு ஏசி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. பட் நார்மல் டேஷன் வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம். பட் மோஸ்ட்டாக அவங்க வந்து ரொம்ப கோசியான பிளேஸாக அப்படி தான் தேடி போவாங்க. அவ்வளோ ரொம்ப அப்படி பீப்புள் கூட கடலி. இப்போ பொமரேனியன் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கடலியாக இருப்பாங்க. இவ கொஞ்சவா எல்லாம் பண்ணுவா. ஆனால் அவளுக்கு அவள் ஸ்பேஸ் தேவை. அவளுக்கா வேணும்னா வந்து கொஞ்சிட்டு போவா. இல்லைன்னா வந்து ஒரு இடம் வச்சிருக்கா, அங்கே போய் தூங்கினான்னா அவள் எப்போ வராலோ அப்போ தான் வரும். அது இருட்டா அப்படியே காம்பேக்டா அவள் சைஸ்க்கு இருக்கும். அந்த எவ்வளோ நேரம் தனியாக இருக்கும் இந்த இந்த பிரீட் வீட்டில்? இவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட்டாகவே இருப்பாங்க. ஹியூமன்ஸ் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கோசி ஸ்பாட் இருந்தால் போதும். ஏதாவது சந்து இருந்துச்சுன்னா போதும், கபடு போய் அவங்க பாட்டுக்கு படுத்துவாங்க. ஓகே. இவங்க எல்லாமே இந்த சந்து குட்டி இடங்கள் தான் தேடுவாங்க. எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்கணும். போட்டு அமுக்கின மாதிரி இருக்குன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துப்பாங்க. அவள் பாட்டுக்கு நசுங்கிட்டு குட்டி எவ்வளோ குட்டி ஸ்பேஸோ எவ்வளோ அது உள்ள. ஸோ வீட்டில் நம்ம பார்த்து தான் ஏதாவது நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது
பார்த்து தான் பண்ணணும்ல, ஏன்னா எங்க கால் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாதுல்ல. வந்து மோஸ்ட்டாக நம்ம நடமாடாத இடமா பார்த்து தேடி போய் படுத்துப்பாங்க. அதனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக விட்டுறணும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை வெளில வருவாங்க, நல்லா கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க, திரும்ப உள்ளே போய்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, மந்த்லி மெயின்டெனன்ஸ் இதுக்கு எவ்வளோ ஆகுது? இவங்களும் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். க்ரூமிங்கும் வந்து நீங்கள் ஃப்ளாட் கோட் வச்சுருக்கீங்கன்னா சுத்தமாக க்ரூமிங்கே தேவையில்ல. நீங்கள் குளிப்பாட்டினா மட்டும் போதும், அது வீட்டிலே பண்ணிக்கலாம். ஃபுட்டும் வந்துட்டு எல்லா டாக்ஸ் மாதிரியே தான், முட்டை கொடுக்கலாம், சிக்கன் அந்த மாதிரி எதுனாலும் கொடுக்கலாம். இவங்களுக்கு இவளுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஸ்வீட் டூத். டேஷன்ஸே பொதுவாக ஸ்வீட்னஸ் ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் ஜங்க் ரொம்ப கொடுத்துடக்கூடாது. எப்பயாவது கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன பால்கோவா அந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நிறையா கொடுத்துட்டு இருந்தா ஒபீஸ் ஆயிடுவாங்க. எங்கேயாவது லைட்டா கேக் ஸ்மெல்லோ சாக்லேட் ஸ்மெல்லோ அந்த ஸ்மெல் வந்தாலே அப்படியே எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிருவா. மில்க் ஸ்மெல்லு, நான்வெஜ்ஜை விட ஸ்வீட் ஸ்மெல் வந்துருச்சுன்னா இவளுக்கு ஸ்வீட் மில்க் ரொம்ப எல்லாம் ஒரு ரொம்ப இது. பிடிக்கும். சிக்கன் ஃபீட் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கால் கொடுத்தா அவ பாட்டுக்கு தூக்கிட்டு ஓடிடுவா. அண்ட் ஃபிஷ்ஷும் ரொம்ப பிடிக்கும். ஓ, ஃபிஷ்ஷு நல்லா. ஸ்மெல்லி ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது போக ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஃபுட்ஸ் ஓகே, ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஆனால் இது ரெண்டு தான் பிடிக்கும் உங்களுக்கு. இது இந்த பொமேரியன், இந்த டாஷன், இது நம்ம வாங்குறதா எதுக்காக நம்ம வாங்கலாம் ஸ்பெஷலாக? இது இவங்கள ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீட்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபரபிள். ஏன்னா இவங்க அக்ரெசிவாக இருக்கும். பொமரேனியன் கூட கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டேஷன்ட்டும் கொஞ்சம் மினிமலி அக்ரெசிவ் தான், ஒழுங்காக வளர்க்கலைன்னா. நம்ம ஒழுங்காக வளர்த்துட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி டாகே வளர்த்ததில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீட்ஸை வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். எந்த ப்ரீடு வாங்கினாலும் நல்ல ரிசர்ச் பண்ணணும். அந்த ப்ரீட் எப்படி, அவங்க டெம்பரன்ஸ் எப்படி, எல்லாம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு எப்படி பப்பி வளர்க்கணும் அதெல்லாமும் தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். நீங்கள் கிட்ஸ் வந்துட்டு டாக் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீட்ஸ் நீங்கள் பொமரேனியன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஓகே, இந்த ப்ரீட்ஸ்க்கு வந்து லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இயர்? இவங்களுக்கு வந்து ரெகுலர் ப்ரீட்ஸ்க்கு வந்துட்டு அரௌண்ட் 12 to 15 இருக்கும். இவங்களுக்கு 15 to 20 கூட இருக்கும். டேஷன்ஸ் தான் மோஸ்ட்டாக இந்த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் டாக்ஸில் எல்லாத்துலேயும் டேஷன் தான் இருப்பாங்க. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கம்மி. அதுவும் மோஸ்ட்டாக சின்ன சைஸ் சின்னதாக லைஃப் ஸ்பேன் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ பொமரேனியனும் வந்துட்டு மோஸ்ட்டாக 15க்கு மேலே கூட இருப்பாங்க, 20 வரைக்கும் கூட இருப்பாங்க. நல்ல வயசானா கூட அவங்களுக்கு வயசாயிருக்கு அப்படின்னு தெரியாது. அந்த டைமும் நல்ல ஆக்டிவா அப்படிதான் இருப்பாங்க. 15 இயர்ஸ்க்கு மேலே கூட குட்டி மாதிரியே இருப்பாங்க. பார்க்க நல்ல ஃபர் இருக்கும், பல்லு கூட ஒரு சில டாக்ஸுக்கு அப்படியே இருக்கும், ஆக்டிவாகவும் இருப்பாங்க. பெரிய ப்ரீட்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாகி ஒரு இடத்துல படுத்துருவாங்க, ஹியூமன்ஸ் மாதிரியே ரொம்ப முடியாமல் போகும். பட் இவங்களுக்கு வந்து கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பாங்க. வயசாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.